வணக்கம், நான் உங்கள் அம்மா சமையல் மீனாட்சி. இப்போ நம்ம மைதாவில் கலகலா எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். மைதா கார கலகலா. மைதா 300 கிராம், ஒரு சின்ன கப்பில் பச்சரிசி மாவு, அரை டீஸ்பூன் ஜீரகத்தூள், 50 கிராம் டால்டா, 1 டீஸ்பூன் மிளகுத்தூள், தேவையான அளவு உப்பு, பொரிக்க தேவையான அளவு எண்ணெய். இப்போ பாருங்கள், நம்ம மைதாவை இந்த பாத்திரத்தில் கொட்டிடலாம். பச்சரிசியும் இதில் கொட்டிடலாம். கொட்டிட்டு மிளகுத்தூள், ஜீரகத்தூள், சால்ட் 1.5 ஸ்பூன் போட்டிருக்கேன். இதை நல்லா கலக்கிடுங்க. இந்த டால்டா நம்ம கொஞ்சம் சூடு பண்ணி அதில் ஊற்றிக்கலாம். இப்போ பாருங்கள், இந்த சூடு பண்ண எண்ணெயை இதில் விட்டுருங்க டால்டாவை. இந்த மாதிரி பலகாரத்துக்கெல்லாம் நம்ம டால்டா போட்டால் தான் நல்லாயிருக்கும். கையை டக்குன்னு உள்ளே வச்சிடாதீங்க. இப்படி ஓரத்தில் மாவை தள்ளி அதை இது பண்ணிக்கோங்க. இப்போ இதை நல்லா கலரிடுங்க. கலரிட்டு இப்போ கொஞ்சமாக தண்ணி விட்டு பிணைங்க. இது நீங்கள் சும்மா சாதாரண நாளில் கூட நீங்கள் குழந்தைங்களுக்கெல்லாம் செஞ்சு வச்சுட்டு டப்பாவில் போட்டுட்டு கொடுக்கலாம். தண்ணி கொஞ்சம் கொஞ்சமாக நீங்கள் போட்டு பிணைஞ்சிக்கோங்க. ஏன்னா ரொம்ப தண்ணியாக இருக்கக்கூடாது. இப்போ நீங்கள் கொஞ்சம் லைட்டாக கையில் எண்ணெய் போட்டு நல்லா இந்த பக்குவத்துக்கு பிணைஞ்சிக்கோங்க. இப்போ நம்ம திரட்டிக்கலாம். பாருங்கள், இந்த மாதிரி நீங்கள் ஒரே இதுவாகவே வச்சு திரட்டிக்கோங்க. பாருங்கள், இந்த ஓரத்தில் இப்படி கட் பண்ணி இதை எடுத்துருங்க. நம்ம ரெண்டாவது திருப்பி திரட்டி சரி பண்ணிக்கலாம். இப்போ பாருங்கள், இதை நம்ம கிராஸாக கட் பண்ணலாம். நம்ம எப்படி வேணாலும் கட் பண்ணிக்கலாம். ரவுண்டு ஷேப்லேயும் போடலாம். இந்த மாதிரி ஷேப் இல்லாதெல்லாம் நீங்கள் இதை எடுத்து வச்சுருங்க. அடுத்த வாட்டி நம்ம போட்டுக்கலாம். பாருங்கள், எண்ணெய் காஞ்சிடுச்சு. இப்போ நம்ம இதை போட்டு எடுத்துருவோம். 1 வயசுலேருந்து ஒரு 2 வயசு குழந்தைங்க வரைக்கும் இருந்தாக்கா நீங்கள் வீட்டில் இதை கொஞ்சம் செஞ்சு வச்சுட்டு அவங்ககிட்ட போட்டு கொடுத்தா அழகாக உட்காந்து சாப்பிட்டுட்ருப்பாங்க. நம்ம அதே இதையும் வாங்கி கொடுக்குறத விட இப்படி வீட்டில் செஞ்சு கொடுத்தா நல்லது.
இப்போ பாருங்கள், இது ரெடி ஆயிடுச்சு. நம்ம எடுத்துடலாம். பாருங்கள், இது வந்து ரெடி ஆயிடுச்சு. ரெண்டாவது, இது வந்து நம்ம வயசானவங்க இருந்தால் கூட அவங்களுக்கு கூட கொடுக்கலாம். எண்ணெயும் நிறைய குடிக்காது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஃபேஸ்புக்கில் ஷேர் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.